ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு ஈவினிங்கே வீடியோ அப்லோட் பண்ணேங்க. பட் இருந்தாலும் காப்பிரைட்டுன்னு வந்துச்சு. ஸோ அதனால் டெலீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் மறுபடியும் அப்லோட் பண்ணேன். இன்றைக்கும் காப்பிரைட்டுன்னு வருது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ நானும் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நான். எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க காளியம்மன் கோவில் தாங்க. அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னதும் நான், என் ஹஸ்பண்ட், என்னோட பொண்ணு 3 பேரும் சேர்ந்துமே காலையிலே கோயிலுக்கு போயிட்டோங்க. அங்கே போனதையும் பார்த்தீங்கன்னா, அந்த கும்பத்துக்கு கருட பகவான் வந்து வட்டமிடுறதையும் அப்படியே அந்த பூஜை பண்ணுறதையும் எல்லாமே நீங்கள் கண்கூடா பாருங்கள். அதை நாங்களாம் எல்லாமே பார்த்துட்டு ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம கருட பகவான் பாருங்க என்ன அழகா அவர் வட்டமிட்டு வர்றாருன்னு. இதை பார்க்கும்போதுமே நமக்குமே நம்ம மனதுக்கே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி இருக்கு. நிறைய பேத்துக்கு இதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்காது. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காளியத்துக்கு ஒரு நன்றி சொல்லிதாங்க ஆகணும். காளியம்மன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அவங்க வந்து சக்தி ஸ்வரூபந்தான். பட் தீயதை அழிக்க தர்மத்தை காப்பாற்றுற தேவி. அவரோட கோபம் ரொம்ப பயங்கரமாக இருந்தாலும் அந்த அம்மனோட அன்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், ரொம்ப பாசமாகவும் இருக்கும். பக்தர்களை எப்போதுமே காப்பாற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது சாதாரணமெல்லாம் சொல்ல முடியாதுங்க. காளியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்தர்களை எப்போதுமே கைவிட மாட்டாங்க அப்படின்னாங்க சொல்லணும். இது நிறைய பேர் உணர்வு பூர்வமாகவும் சரி, நிறைய பேர் வார்த்தையாகவும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லா பேருமே பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே நம்ம குலதெய்வத்தோட அருளும் இந்த காளியம்மோட அருளும் கிடைக்கணும்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் எல்லா பேருமே ஹோமம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹோமம் பண்ணி முடிச்சதுமே இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லா சுற்றி காமிச்சிருக்கேன், நீங்களும் பாருங்கள். இதுதான் அந்த கோயிலோட உள்ளுக்கு போகிற வழி. நாங்கள் அதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த திரை போட்டுருவாங்களே சாமி உள்ளுக்க வைக்கிறதுக்கு, அதனால உள்ளுக்க திரை போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாமே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அம்மனை பார்க்கறதுக்காக. அப்புறம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் விற்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திருவிழா கூட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த சைடு திரும்பினாலும் அன்னதானம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கோயில் கும்பாபிஷேகங்களும் சரி, கோவில் திருவிழா அப்படின்னாலும் சரி, அன்னதானம் போடலைன்னா எப்படிங்க? எனக்கு அன்னதான சாப்பாடுனா ரொம்பவே பிடிக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த அன்னதான சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த காளியம்மனோட அருள் எல்லாருடைய குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிறேங்க.